ஹாய் மக்களே! நான் தான் உங்க ஆனந்த குயில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னா, வாழைக்காட்டு க்ளீன் பண்ணுற வீடியோ தாங்க. என் அடையாளம் தெரியுதா? தெரியலிங்களா? மாறு வேஷத்தில் இருக்கேங்க. தோட்டத்துக்குள்ளே இது தாங்க என்னோடய கெட்டப். எப்படி இருக்குங்க என்னோடய கெட்டப்பு? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாழைக்காட்டை க்ளீன் பண்ணுறது தாங்க. வாழைக்காட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகி போச்சுங்க. மழை வரட்டும்னு வெயிட் பண்ணி மழையே ஒரு வழியாக இப்போ தாங்க வந்திருக்குது. ஒரு 2 மழை. பரவாயில்ல, 2 மழையும் ஓரளவுக்கு நல்ல மழை தான். சரி, ஓகே, நம்ம வேலையை மழைக்காக போட்டு வச்சுருந்த பெண்டிங் வேலையெல்லாம் சரி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாச்சுங்க. இந்த வாழைக்காட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்றது தாங்க வேலையே. இது 1.5 ஏக்கரா G9 வந்து 1.5 ஏக்கரா போட்டிருக்குங்க. ஒரே நாளில் பண்ண வேண்டிய வேலையை 3 நாளாக பண்ணிகிட்ருக்குங்க. மழை வந்து 11 மணிக்கே வந்துடுது. 9 மணிக்கு நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு குட்டீஸுக்கும் ஊட்டி விட்டு அப்புறம் அவங்கள கொண்டு போய் மரத்துக்கடியை போட்டு ஆட்டி விட்டு அப்பிச்சி பார்த்துக்க சொல்லிவிட்டு நாங்கள் காட்டுக்குள்ளே வரும்போது கரெக்டாக 9:30 ஆகி போயிடுதுங்க. அப்புறமா வந்து காட்டில் வந்து நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும்போது மணி கிட்டத்தட்ட ஒரு 9:30 எல்லாம் கரெக்டாக ஆயிரும். அதுக்கு மேலே வந்து சரியாக இருக்கலாம் அப்படின்னு அறுத்து ஒரு 2 சாலை இருக்கும்போது மழை வரக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படியே ஓடி ஒரு நாள் பண்ண வேண்டிய வேலையை 3 நாளாக பண்ணிகிட்ருக்குங்க. இன்றைக்கி முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. மழையே இல்லாததுனால மழை வந்து வாழை போட்டப்பிறந்தே ஒரு வருஷமாகவே மழை இல்லைங்க. காட்டில் வெள்ளாமை வந்து அரை வெள்ளாமை தான். என்னோடய ஹைட்டுக்கே இருக்கும் ஒவ்வொரு வாழைக்குலையும். இப்போ பார்த்திங்கன்னா அளவான சீப்பு தான் விட்ருக்கு. மழை இல்லாததுனால அரை வெள்ளாமை தான். ஒன் டைமெல்லாம் 40-45 கிலோவெல்லாம் ஆவரேஜ் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே 30 கிலோ வர்றதே கஷ்டமாட்டிருக்குது. G9 வாழை இது. என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே காற்று வேறு மழையில்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் மழைக்கு முன்னாடி காற்று தான் வந்து காற்று ஒரு 10-20 வாழையாட்டு தள்ளி விட்டுட்டு போயிடுச்சு. எங்களோடது கூட பரவாயில்லைங்க, 10-20 வாழை. ஆனால் எங்கள் பக்கத்து காட்டுக்காரங்களதெல்லாம் 2000 வாழை 1000 வாழைன்னு போட்டிருந்த காடு பூரா அங்கொன்று இங்கொன்று தான் நிற்கிது. மீதி பூராமே அப்படியே சாய்ச்சி கிடக்குதுங்க. பாவம், பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. யானைக்கெல்லாம் காவல் காற்று வச்சுருந்தா அது காற்று வாட்டுக்கு வந்து முறிச்சு போட்டு போயிடுது. என்ன பண்ணுறது, விவசாயிங்க நிலமையே இதுதான். ஒன்று ரேட் கிடைக்காது, இல்லைன்னா வெள்ளாமை நல்லா வராது. அவ்வளோதாங்க. அப்படியே பூ வெட்டி விட்டுட்டு இருக்கிற வேலையும் அப்படியே மட்டை இருந்தாலும் அதையும் எடுத்து போட்டு அப்படியே இருக்கிற வேலையும் பார்த்துட்டு இருந்தேங்க. பாப்பாவில் வேறு அங்கே தூங்க வச்சுட்டு வந்தேன். தூங்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நாங்கள் இங்கே வேலை செய்யும்போது கண்டிப்பாக என் பிள்ளைக்கு அங்கே இருக்கவே முடியாதுங்க. பையனுங்கோடு இருந்துக்குவான். ஆனால் பொண்ணு இருக்க மாட்டா, கண்டிப்பாக ஓடி வந்துடுவா தேடிட்டு. இருன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு. சுத்தம் பண்ணி விட்றது எதுக்குன்னா, பாம்பெல்லாம் வந்து அப்போ தாங்க பதவல் எதுக்காக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு காத்தோட்டமாகவும் இருக்கும். வாழை வந்து வாழைக்கு அப்போ தான் காத்தோட்டம் கிடைக்கும், காயும் சீக்கிரமாக ஊறும். அப்புறம் நாம் நடக்க போக பிடிக்கலாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குங்க. கொஞ்சம் பதவலாக இருந்துச்சுன்னா நான் உள்ளே நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தானுங்க இருக்கும். அதனால் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வடிகால் விட்டு ஒரு வடிகால் போட்டுக்கோங்க க்ளீன் பண்ணி எப்போவுமே. நான் மட்டும் இங்கே வரலிங்க, நான் மட்டும் அறுக்க மாட்டேன், ஏன்னா பயம். ஏற்கனவே என் சாலில் 2 பாம்பு குட்டி கிடச்சிதுங்க. எனக்கே தான் கிடைக்கணுமா, நானே ஒரு பேடி. எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் அம்மா, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தாங்க அறுத்தோம் எல்லாமே. தனியெல்லாம் நான் வாழைக்காட்டு பக்கமே வரமாட்டேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, என் பிள்ளை சொன்ன மாதிரியே வந்துட்டா தேடிட்டு.
ஏன் வர்றதை பற்றி பிரச்சனை இல்லை, வந்தான்னா இங்கே வாழைக்காட்டுக்குள்ளே ஒரே சொல்லைன்னா கொசு பிடிச்சி கடின்னு கடிச்சு போடும். அவன் பாப்பாளை எதையும் இனையும் பையனையெல்லாம் கடிக்கிறதில்ல, அவங்க பாப்பாலையும் அவங்க அப்பாவையும் தான் பிடிச்சி கடின்னு கடிக்கும். அவங்க ப்ளட்டு மட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே என்னமோ தெரியல. அவங்கள மட்டும் எங்கே இருந்தாலும் அவங்கள மட்டுமே போய் மொயோன்னு முஞ்சுற மாதிரி மூஞ்சிகிட்ருக்கும். பாப்பா கரெக்டாக வரும்போது வேலையே ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. ஒரு 4 வாழை தான் மிச்சம் இருந்தது, அதையும் மறுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ. நாளைக்கு பார்க்கலாங்க. பாய்.